வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 3 வகையான பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த 3 வகையான பொடி ரெசிபியும் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சுவையாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் விட்டு வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம். எண்ணெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் ஆனது எண்ணெய் வாடை வைக்க ஆரம்பிச்சிடும். எண்ணெய் இல்லாமல் வறுத்திங்கன்னா நல்லா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நரிப்பயிர் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் அமேசானில் நரிப்பயிர்னு போட்டிங்கன்னா வரும். சுகருக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த நரிப்பயிர். கஞ்சியாக வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது. சுகர் நல்ல கண்ட்ரோலுக்கு வரும். இந்த மாதிரி இட்லி பொடியாக சேர்த்து பசங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இப்போ நல்லா படபடம் பொரியும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சிவந்து வந்துருச்சு. அதே சமயம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணும், மீடியமான ஃப்ளேமில். இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம். தனியா, மிளகு, சீரகம் சேர்க்குறதுனால சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஒரு 2 ஸ்பூன் சாதத்தில் போட்டு நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்சுலின் வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா படபடன்னு பொரியுது. இதையும் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 25 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்ல 1/2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சைஸுக்கு பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். இவ்வளவும் சேர்க்க வேணால், இதில் பாதி சேர்த்தா போதும். இப்போ இது நல்லா பொரியட்டும். இது கட்டியாக இருக்கிறதுனால பொடி பண்ண முடியலை. அதனால் எண்ணெயில் போட்டு பொரிய விட்டுட்டு வேணுங்கிறத நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்ததில் பாதி வந்து சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. சில பேர் வந்து நெருன்னு அரைப்பாங்க, சில பேர் கொஞ்சம் நைஸாக அரைப்பாங்க. ஸோ உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா கம்மன்னு சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி இதை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சளி பிடிச்சிருக்கையில் இந்த மாதிரி பொடியாக செஞ்சு பிள்ளைகளுக்கு இட்லியோ தோசையோ தொட்டு சாப்பிடும்போது சளிக்கு நல்லா கேட்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. ஒரு பேன் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா சிவந்து வந்துடுச்சு. இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே அதே அளவு 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே பாசிப்பருப்பு, அதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் கருக விட்டுறாமல் வறுத்துக்கணும். இப்போ இது எல்லாமே வறுபட்டுருச்சு. நான் வந்து மொத்தமாக போட்டிருக்கேன், நீங்கள் தனித்தனியாக கூட போட்டு வறுத்துக்கலாம். ஆனால் கருக விட்டுறாமல் பொன்னிறமாக வறுக்கணும். இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ மிளகு சீரகம் வறுபட ஆரம்பிக்கவும் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதையும் இந்த சூட்டிலே போட்டு பரட்டிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம்.
இப்போ எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். போய்ட்டு வரமிளகா, சின்ன சின்ன வரமிளகாயாக இருக்கிறதுனால ஒரு 15 எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு 7 இல்லை ஒரு 10 எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கருவேப்பிலையிலையும் வரமிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பூண்டு வந்து வறுக்கணும், அதனால் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ 20 பல் பூண்டு நச்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வறுபடாது, அதனால் 1-2 தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தோலோடையும் சேர்க்கலாம். நான் தோலை எடுத்துகிட்டு தான் சேர்த்துருக்கேன். மொறுன்னு வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மொறுன்னு வந்துருச்சு. இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ எடுத்துடலாம் அந்த உப்பை. இப்போ பாருங்கள், வறுத்து வச்ச எல்லாமே ஒரு பவுலில் கொட்டியிருக்கு. அது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பொடி வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், சூப்பரான பூண்டு பொடி கம்மன்னு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லிக்கு மட்டும் இல்லை, சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், அது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 15 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். நான் தோலோடு அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் தோல் இல்லாமையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். இப்போ சின்னதாக புளி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப்பு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது எல்லாமே வறுபட்டுருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு தான் அரைக்க முடியும். ஏன்னா வேர்க்கடலையுமே வந்து அந்த எண்ணெய் சத்து இருக்கிறதுனால ரொம்ப நைஸாக வராது. ரெண்டாவது நம்ம பூண்டு வேறு சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நார்மல் இட்லி பொடி மாதிரி உதிரியாக வராது. இந்த அளவுக்கு தான் இருக்கும். இதை வந்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இட்லிக்கு தொட்டுக்கலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நெய்யோ எண்ணெயோ விட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ப்ரோட்டீன் சத்து நிறைந்த ஒரு பொடி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ்